பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து திருநாமம் மகிமைப்படும்படி இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் ஆராதனையில பங்கேற்று ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. யூடியூப் சேனல் மூலம் பார்த்து கொண்டிருக்கிற ஏவிஎல் டிகே மியூசிக் பார்க்கிற ஒவ்வொரு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து துக்கமெல்லாம் சந்தோஷமா மாற தேவன் உதவி செய்வாராக. இந்த பரிசுத்தமான நாளிலே தேவன் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தைகளை தேவன் நாம் தியானிக்க தேவன் உதவி செய்வாராக. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்ட தேவகுமாரன் ஆதியாகமம் 12:2 ஒரு வாசிக்கலாம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்ப. கரங்களை தட்டி தேவ சமூகத்துல அல்லேலூயா. யார்தான் இப்படி நம்ம ஒரே ஒரு சர்வ வல்லமுள்ள உயிர் உள்ள தேவனாலதான் இது சாத்தியமாகும். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்தி உன்னை ஆசீர்வாதமா வைப்பேன். அவரை நம்பி வருகிற யாவரையும் அவர் அப்படிதான் வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக மாத்திரம்தான் இருக்கிறாரே தவிர அவர் சபிக்கிற தேவன் இல்லவே இல்லை. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் எல்லாம் எடுத்துக்கொள்வோம். உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஒரு வாசிக்க கேட்கலாம். தேவனுடைய மனுஷனாகிய மோசே தான் மரணமடையும் முன்னே இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்து ஆசீர்வாதம் ஆவது. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரனாலதான், ஆண்டவரால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரனால பல 100,000 கோடி குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. இல்லையா? அல்லேலூயா. பல 100,000 குடும்பங்களை, மில்லியன் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஆண்டவருடைய உள்ளத்தை சற்று தேவன் ஊழியக்காரனுக்கு கொடுத்ததுனால கரடாயிருந்தவன், முரடனாயிருந்தவன், கொலகாரனாயிருந்தவன், பாவியாயிருந்தவன், பரியாசக்காரனாயிருந்தவன், தேவனை அறியாதவன ஆண்டவர் ஊரில் ஒருவனும் கோத்திரத்தில் 2 பேரும் அவருடைய கனமான ஊழியத்துக்காக தேர்ந்தெடுத்து என்ன செய்யறாரு? ஆசீர்வாதத்தை கொடுத்து, அபிஷேகத்தை கொடுத்து, குணத்தை மாத்தி, இடத்தை மாத்தி, துணியை மாத்தி, ஸ்டைல மாத்தி, முகத்தை மாத்தி, அபிஷேகத்தை கொடுத்து, வல்லமை கொடுத்து, பரிசுத்தத்தை கொடுத்து, பரிசுத்த ஆவியை கொடுத்து தேவன் என்ன செய்யறாரு? ஒரு ஊழியக்காரனா அந்த கரடுமுரடான மனிதனை நிலைநிறுத்த வைக்கிறார். நிலைநிற்க வைத்து அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை அந்த ஊழியக்காரனை கொண்டு என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதம் எல்லாம் கொஞ்சம் நெஞ்சும் இல்ல, விலையேறப்பட்ட ஆசீர்வாதங்கள். ஊழியக்காரன் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறான். ஊழியக்காரன் உள்ளத்துல கவடு கிடையாது, ஊழியக்காரன் உள்ளத்துல பிரிவினை கிடையாது. மோசே பக்தரியா ஒரு கொலை செய்த ஒரு குற்றவாளி, ஆனால் வல்லமையான ஊழியக்காரனா கர்த்தர் அவரை செதுக்கெடுக்கிறார். செதுக்கெடுத்து என்ன செய்கிறார்? சிங்கடலை விளக்க வல்லமையை தேவதாசன் மேல கொடுக்கிறார். ஆனால் அந்த மனிதன், அந்த தேவதாசன் விசுவாச மக்களை பிளஸ் பண்றார், ஆசீர்வதிக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, ஊழியக்காரன் அன்றால் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியக்காரன் ஆசீர்வாதத்தை தான் தருவான தவிர சாபத்தை தருகிற ஊழியக்காரன் அன்று சொன்ன வாக்குத்தத்த வாழ்வான். நீ என் தாசனுக்கு ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா அதோடைய பிரதிபலன் என்ன? நான் உனக்கு தரும் என்னார் கர்த்தர். அவனை ஆசீர்வதித்தா நீ ஆசீர்வாதமா இருப்ப, நீ அவனை சபித்தா சபிக்கப்பட்டு போவன்னு அவர் சொன்னார தவிர ஊழியக்காரன். அப்போ ஊழியக்காரன் என்ன செய்யறான்? தேவ சமூகத்துல தேவனுடைய மனுஷனாகிய மோசே தான் மரணமடையும் முன்னே இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்து, ஊழியக்காரனாக அநேக குடும்பங்கள் ஆசீர்வாதம் கொடுக்கிற குடும்பமா தான் நம்ம அலங்கார் வாசல் தேவாலயத்துல
எத்தனை குடும்பங்களை ஆண்டவர் அடியனை கொண்டு ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. எத்தனை குடும்பங்களை தேவன் சீர்தூக்கி வைத்திருக்கிறாரு. எத்தனை குடும்பம் பட்டு போன வாழ்க்கையை கர்த்தர் மலர செய்திருக்கிறார். எத்தனை கடன்களை வந்த மக்களை கர்த்தர் வாழ வைத்திருக்கிறார். எத்தனை குடும்பங்களை பேய் பிசாசிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு பாடுகிற திறமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தேவ பிள்ளையே, நம்ம சபை மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் உள்ள எல்லா சபைகளிலுமே ஊழியக்காரர்கள் விசுவாச பிள்ளைகளை பிளஸ் பண்ண வாசிவாங்க. அதிஉபாகமம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தையினால போதனை அடைவார்கள். தேவ பிள்ளைகளை, ஊழியக்காரன் சாதாரணமான பொறுப்பு கிடையாது. ஊழியக்காரன் பொறுப்பு உருவமறியாத எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து வல்லமை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு தகுதி ஊழியக்காரன் பிரயாசப்படணும். சாப்பிடாதுன்னா சாப்பிடக்கூடாது, போனா போனோம், உட்கார்னா உட்காரணும், ஜெபிக்கணும்னா ஜெபிக்கணும். ஊழியக்காரனுடைய குணாதிசயங்கள் உனக்கு தெரியுமா? கர்த்தருடைய மகாபெரிய கிருபையினால் இரவு நேரத்துல ஆண்டவர் விழிப்பு கொடுத்து ஜெபிக்க சொல்லுவார். எத்தனை மணி நேரம் தெரியுமா? 1 மணிக்கு படுத்திருப்போம், உடனே எழுப்புவார், ஜெபிக்கணும். வெளிப்பாடுகளை தருவார், வார்த்தை தருவார். இந்த வார்த்தை தான் நீ பேசணும் சபையில. அப்போ மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லோரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். யாருடைய கையில? ஜனங்களை நேசிக்கிற ஆண்டவரே ஊழியக்காரர்களுக்கு அவர் என்ன செய்யறாரு? போதிக்கிறார், கற்றுக் கொடுக்கிறார். எப்படி கற்றுக் கொடுக்கிறாரு? உம்முடைய பாதத்துல விழுந்து உம்முடைய வார்த்தையினால் போதனை அடைவாங்க. ஆண்டவருடைய கிருபை. தேவ பிள்ளைகளே, நான் தேவ கிருபையினால உங்களிடத்துல தேவன் உங்கள் உள்ளத்துல பேச வேண்டும். உன் கண்கள் குளமாக்க வேண்டும். உன் சரீரத்தின் மேல அபிஷேகம் ஊற்றப்பட வேண்டும் என்றால் நான் உங்க ஒவ்வொருவருக்கும் வந்து தொட்டு அதை நான் செய்ய முடியாது. ஆனால் எங்களை தேவன் தகுதிப்படுத்தும் போது உங்க உள்ளத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை தேவன் எங்களுக்கு கொடுத்து அதை உங்களுக்கு கொடுக்கும் போது உங்கள் உள்ளம் உடைகிறது, கண்கள் கலங்கிறது, ஆவியானவர் ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய கிருபையினால் சொல்லி நீ புலம்புகிறார். ஆண்டவரே, இரவு நேரத்தில் எனக்கு சொப்பனத்தில் வெளிப்படுத்தது என் தேவதாசன் மொழி பேசுறேன் என்று சொல்லி தேவனுக்கு நன்றி செலுத்த. ஊழியக்காரன் சாதாரண கிடையாது. உங்களை நேசிக்கிறதுக்காக, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கணும் என்பதற்காக ஆண்டவர் ஊழியக்காரர்களை முதலிலே அவர் என்ன ஆயத்தப்படுத்த. ஏன்? நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும், உங்க துக்கமெல்லாம் சந்தோஷமா மாறணும். ஒருத்தரா 2 பேரா வெளிப்பாடுகளை தேவன் கொடுக்கிறார் ஊழியக்காரருக்கு. ஜெபம் பண்ணுவோம். ஒரு சகோதரி வருவாங்க, எதுக்காக ஜெபிக்கணும் அந்த அம்மா சொல்லும். தேவ சத்தத்துக்கு ஒப்புடுத்து ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணுவோம். உள்ளத்தில் இருக்கிறது தேவன் வெளிப்படுத்துவார். ஜெபிக்கும் போது கண்கள் கலங்கும், உள்ளம் அசைக்கப்படும், தேவனை நோக்கி ஆராதனை அபிஷேகத்துல நிரம்புவாங்க. எப்படி இந்த வெளிப்பாடு? அவர் எங்களை தகுதிப்படுத்துகிறது. ஆனா இன்னைக்கு எத்தனையோ பேர் ஊழியக்காரன் சொல்லி தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரனா மாறிட்டாங்க. ஊழியன்னா என்ன? சாதாரணமா தேவனோடு ஜபத்தோடு இருக்கு, ஆண்டவரோடு இருக்கு, எப்பொழுதும் ஜபம், எப்பொழுதும் துதி, எப்பொழுதும் தேவனை நினைக்கத்தக்கதான ஒரு நினைவோடு இருக்கிறவன் தான் ஊழியக்காரன். அந்த ஊழியக்காரன் கடவுளுடைய கிருபையினால யாரையும் சபிக்கிற ஊழியக்காரனா இருக்க, ஒரு குடும்பத்தை கெடுக்கிற ஊழியக்காரனா இருக்கக்கூடாது. ஆனா எத்தனையோ பேர் ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிற ஊழியக்காரனை கெடுக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆமாவா இல்லையா? எத்தனையோ பேர் சபையை கெடுக்கிறவங்களா இருக்கிறாங்க. ஆமாவா இல்லையா? எத்தனையோ பேர் கர்த்தருடைய பிள்ளைகளை தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியக்காரன் அப்படி செய்யவே கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம ராஜீவ்காந்தி நகர்ல
சில பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்களே நம்ம சண்டைக்கு சில வந்த பிள்ளைங்க எல்லாம் போட்டோலாம் இருக்கு. சின்ன 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 குழந்தைங்க. இன்னைக்கு அதுங்களுக்கு கல்யாணம் ஆகி அதுங்களுக்கு 2-3 குழந்தை இருக்கு. ஆனா இங்க நம்ம பகுதியில இருக்கும்போது அதுங்க வாழ்ந்த வாழ்க்கை ரொம்ப ஜபத்துல, பரிசுத்தத்துல, தேவனை தேடுறதுல, ஒழுக்கத்துல, டிரெஸ் கோட்ல எல்லாம் அழகாக இருந்தாங்க. போன வாரம் ஒருத்தரை பாக்குறேன், என் மனசே ஒழிஞ்சு அலங்கோலமா இருக்கிறாங்க. உடம்பெல்லாம் ஊதி போய், மூஞ்சில லிப்டிக்கு இங்க ஒரு பொட்டு அங்க ஒரு பொட்டு, இத்தனைக்கு ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளையா நான் பார்த்து கேட்கிறேன். பார்க்கறதுக்கு சகிக்கல. அதுவும் சபைக்கு போகுது. இப்போ பார்த்தீங்களா தேவ பிள்ளைகளே? இல்ல இல்ல இல்ல, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய மகாபெரிய கிருபையினாலே அதை நான் பார்த்த உடனே மனம் நொந்து, இதுவா ஆண்டவருடைய புள்ள, இதுவா ஆண்டவருடைய புள்ள. அது ட்ரெஸ்ஸும், அது உதட்ட சாயத்தையும், அது மூஞ்சி மேக்கப்பும், அடா 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 வேதனை வேதனை. இப்படி எல்லாம் வர பிள்ளைங்களை அந்த ஊழியக்காரன் எப்படிதான் சகிச்சு, எப்படித்தான் அதுங்களுக்கு போதிச்சு, எப்படித்தான் நடத்துறான்னு தெரியல. அவன் ஊழியக்காரனா கர்த்தர் தான் தீர்ப்பு கொடுக்கணும். கடவுளுடைய கிருபை. அல்லேலூயா. வாசிக்கலாம் தேவ பிள்ளைகளை. உபாகமம் 33:7 வாசித்து பாருங்க. அவன் யூதாவை குறித்து, கர்த்தாவே அவன் தன் ஜனத்தோட திரும்ப சேர பண்ணும், அவன் கை பலக்க கடவது, அவனுடைய சத்துருக்களுக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிற சகாயரா இருப்பீராக என்றார். அப்போ ஊழியக்காரர் ஜெபிக்கிறாரு. எப்படி ஜெபிக்கிறாரு? ஆண்டவரே நீதான் சகாயர் எங்களுக்கு. கரங்களை தட்டி அல்லேலூயா. சகாயம் செய்கிற தேவன் நீதான் எங்களுக்கு. சகாயர் நீதான். யாருக்கு சகாயம் செய்யறாரு? யூதா. யூதா என்றால் துதிக்கிற மக்கள், தேவனை ஆராதிக்கிற ஜனம். 10 நரம்பு வீணையினாலும், வீணையே, தம்பரா, சுரமண்டலம், கைக்காலம், எக்காலம், நாதசுரங்களால் தேவனை மகிமைப்படுத்துகிற யூத கோத்திரத்து ஜனங்களை தேவன் தாமே ஆசீர்வதிக்கும்படி மோசே பக்தர் சொல்றார். எப்படி? உன்னை ஆராதிக்கிற ஜனங்களுக்கு அவங்க உயர்த்த, அவங்களை பாதுகாக்க, அவங்களை நல்ல வழியில நடத்த நீதான் இல்லையா? அப்போ தேவனை துதிக்கிற நீ, தேவனை ஆராதிக்கிற உன்னை என்ன கர்த்தர் என்ன செய்வாரே? படிப்படியா ஆண்டவர் ஆராதிக்கணும். செய்த நன்மைக்கு நன்றி செலுத்தணும். கடவுள் பேசும்போது உடனே கீழ்படியணும். ஆண்டவர் பேசுவோம், இங்க போ பேசு, இந்த அம்மா கிட்ட பேசு, இந்த ஐயா கிட்ட பேசு, ஏன் துன்பமகர, ஏன் சபைக்கு வா, நான் உனக்காக ஜெபிக்கிறேன். கடவுளுடைய கிருபைனால கொடுத்துரு, ஜபத்துக்கு ஓடி வா, உபவாசம் எடு. அப்போ என்ன செய்வாரு? வாழ்க்கையை தேவன். அவன் யூதாவை குறித்து, கர்த்தாவே யூதாவின் சத்தத்தை கேட்டு அவன் தன் ஜனத்தோட திரும்ப சேர பண்ணும், அவன் கை வளர்க்க. அல்லேலூயா. பக்கத்துல கை பிடி சொல்லுங்க, கர்த்தர் உன் கையை அநேக ஆசீர்வாதத்தினால் நிரப்புவாராக. அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, உன் கையை அநேக ஆசீர்வாதத்தினால நிரப்புவாராக. உன் கை வளர்க்க கடவுது. கடவுளுடைய கிருபையினால உன் கை எப்படி? உன் கை வளர்க்க கடவுது. உன் கை முதல் ஆசீர்வதிக்கப்பட்ட கையா மாத்தணும். இந்த கை ஒரு நாள் சீட்டு விளையாடின கை, ஒரு நாள் இந்த கை ₹1 ₹2 எங்க அம்மா கிட்ட கையேந்தின கை, இந்த கை கடவுளுடைய கிருபையினால லாரியில வேலை செய்த கை, இந்த கை சுமக்க முடியாத தார்பாய் போட்டு கட்டி எழுப்பின கை, இந்த கை சின்ன வயசுல 11 டன் லோடு ஜாக்கி ஏற்றி டயரை கட்டின கை. இந்த கை சாதாரண கை இல்ல, உழைத்த கை, ரயில்வேல உழைத்த கை. இந்த கை கடவுளுடைய கை. இந்த கை திறன கை. இந்த கை,
இந்த கை சபிக்கப்பட்ட கை. ஆனால் என்று தேவனை நோக்கி இயேசுவே என்று நான் கையெடுக்க ஆரம்பித்தேனோ, அந்த கை என் கையை பிடித்து என் தேவன் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தினார். இன்று இந்த கை அநேகருக்கு உதவும் கையாக, இரத்தத்தின் சரீரத்தின் பங்கிட்டு கொடுக்கும் கையாக, வேதத்தை கொடுக்கும் கையாக, ஜெபிக்கும் கையாக, அநேகரை விடுதலையாக்கும் கையாக தேவன் என் கை வளர்த்திருக்கு. ஜெபம் பண்ணணும். எப்படி ஜெபம்? ஆண்டவரே என் கையை ஆசீர்வதி ஐயா. ஜெபம் பண்ற நேரத்துல வீட்டுல ஜெபம் பண்ணாலும் சபையில ஜெபம் பண்ணாலும் கையை ஆண்டவரே ஆசீர்வதி ஐயா, இந்த கையை ஆசீர்வதி ஐயா, இந்த கையை ஆசீர்வதி ஆண்டவரே. உன் கை என் கையோடு படட்டும் ஆண்டவரே, தொடுங்க. உன் கையை என் மேல வைங்கப்பா, என் கையை தொடுங்க ஆண்டவரே. எஸ் ராஜா, இந்த கை எத்தனை இடத்துல, நல்ல இடத்துல இந்த கை உபயோகப்படணும். கையா இயேசுவின் நாமத்தில் ரிஸ்டாபிஸ்ல இந்த கையெடுத்து போடு. உன் கையை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். அதுதான் சொல்றாரு மோசே பக்தன், நீயே சகாய், நீயே சகாய். தேவனுடைய கிருபை. வாசிப்பாருங்க 33:11 வாசிங்க. கர்த்தாவே அவன் சம்பத்தை ஆசீர்வதித்து அவன் கை கிரியன் மேல் பிரியமாயிரும், அவனை பகைத்து அவனை விரோதமாய் எழும்புகிறவர்கள் திரும்ப எழுந்திராதபடி அவங்க இடுப்புகளை நொறுக்கும் என்று சொன்னார். எப்படி? உன்னை ஜெபிக்கிறவங்க, உண்மையில அன்பா இருக்கிறவங்கள, உன்னை ஆராதிக்கிறவங்கள, உன்னை நம்பி இருக்கிறவங்கள, உன் நாமத்தை மகிழ்படுத்துறவங்களுக்கு விரோதமா எவன் வந்தாலும் ஃபைனல் கார்டை உடைச்சிட ஆண்டவரே. அல்லேலூயா. யார் சொல்றது? யாரு சொல்றது? கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய மகாபெரிய கிருபையினால எம்ஜிஆருடைய வாழ்க்கை வரலாறுல ஒண்ணு சொல்லுவார் அடிக்கடி. என்ன நம்பாம கெட்டவன் எத்தனையோ பேரு. எப்படியா? நம்பாம கெட்டவன். யார நம்பணுமோ நம்பணும், நம்பலன்னா அவன் ஆசீர்வாதம் வரான். எப்படி அவர் சொல்லுவார், என்ன நம்பாம கெட்டு போனவன் ஏராளம் பேரும் கடவுளுடைய கிருபையே அவர் கொடுக்கிற மனிதனாக வாழ்ந்தார் தேவ கிருபையினால. ஆனா அவரை அநேகர் நம்பல. அதுபோல தேவ பிள்ளைகளை நம்மள பகைக்கிறவங்க ஏராளமான பேர். நாங்க யாரையும் பகைத்து கிடையாது. ஆனா உன்னையும் என்னையும் தொட்டவன கர்த்தர் விட்டது கிடையாது. கரங்களை தட்ட எத்தனை பேரு அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆனா நீ யுத்தம் செய்யக்கூடாது. நீ யுத்தமே செய்யக்கூடாது. உன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வெளியே வரக்கூடாது. அவரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணு. அவரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணு. ஆண்டவருடைய மகா கிருபையினால அதுதான் சொல்றாரு. கர்த்தாவே அவன் சம்பத்தை ஆசீர்வதித்து அவன் கை கிரிகளின் மேல் பிரியமாயிரும், அவனை பகைத்து அவனுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை திரும்ப எழுந்திராதபடி அவருடைய இடுப்பு நொறுக்கி விடும் என்று சொல்லி உன்னை ஆசீர்வதிக்கிறாரே. நீ எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்து அடி கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தர் உயர்த்துறாரு. எப்படி கொஞ்சம் கொஞ்சமா இந்த மரம் துளுருது, துளுத்து அப்படி பூவிட்டு காய்காய்க்கிற நேரத்துல ஒருத்த வந்து அடியோட அந்த மரத்தை வெட்டி போட நினைச்சா சும்மா இருப்பாரு ஆண்டவரு? சும்மா இருப்பாரா? உன்னை கிட்ட வரத்து உன்னை அழிக்கணும்னு அவன் நினைக்கும் போதே கர்த்தர் அவன் அழிச்சிடுவார். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. நீ நினைக்கிற என் வாழ்க்கையில, என் பிள்ளைங்க வாழ்க்கையில, என் கணவன் வாழ்க்கையில ஏன் இந்த துன்பம் துயரன்னு நல்லதுன்னு நினை, நல்லதுன்னு நினை. ஏன் தெரியுமா? உன் ஆயுசு இந்த பூமியில இருக்கும். அப்போ உன்னை கெட்டவங்க, உன்னை கெட்டவன் உன் உள்ளத்தை வேதனைப்படுத்தவங்க ஒரு நாள் நின்னு
திக்கு தெரியாத கண் கலங்கி நிற்கும் போது அன்னைக்கு தெரியும், ஆண்டவரே இது எங்க வாழ்க்கையில நடந்தது நல்லதுதான். கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா, எங்க வாழ்க்கையில நடந்தது நல்லதுதான் ஆண்டவரே சொல்லு. கர்த்தருடைய கிருபை. ஏன்டான்னா ஒண்ணு மாத்திரம் நினைச்சுக்க, உன்னை விட்டு பீட ஒழிஞ்சு போச்சுன்னு நினை, உன்னை விட்டு சனியை ஒழிஞ்சு போச்சுன்னு நினை. கர்த்தருடைய கிருபை. தேவ பிள்ளைகளை, சமாதானம் இல்லாத அரண்மனையில நீ வாழ்ந்த காட்டிலும் சமாதானத்தோடு கூட இருக்கிற அது நல்லதுன்னு நினை. கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பக்கபலமா இருக்கணும்னு ஏன் அவருக்குதான் தெரியும் அந்த ஆடு எப்படிப்பட்ட ஆடு, அது எந்த நிலைமையில இருந்து வந்த ஆடு, அந்த ஆடு எப்படிப்பட்ட விசுவாசி, அந்த விசுவாசி எப்படி எல்லாம் கடவுளுக்கு கிருபையில நாங்க அதை பராமரிக்கிறோம், போதிக்கிறோம், அதை ஆண்டவருக்கு கொஞ்சமா உயர்த்த தேவன் உதவி செய்யறேன்னு அந்த ஊழியக்காரன் தான் தெரியும். எட்டந்து பாக்குறவங்க தெரியுமா? நீ உயர உயர, நான் உயர உயர, நான் சொத்து சுகம் வாங்க வாங்க, பொன் பொருள் வாங்க வாங்க, நீ சொத்து சுகம் வாங்க, பொன் பொருள் வாங்க வாங்க, சில வயிறு எரியும். எரியட்டும், நல்லதுதான், எரியணும். வயிறு எரிஞ்சாதான் நல்லது. அல்லேலூயா. ஏன்? கடவுளுடைய கிருபையில திருடல, பொய் சொல்லல, அநியாயம் பண்ணல, குடும்பம் பண்ணல. இந்த கை கடவுளை நோக்கி பார்த்து இருக்குது. இந்த கை யாருக்கும் துரோகம் பண்ணல, இந்த கை யாரு இடத்துல அபகரிக்கல, இந்த கை யாரையும் கடவுளுடைய கிருபையில அவரை நோக்கி இந்த கை ஏந்தி அப்பா கிட்ட பிச்சை கேட்கும் போது அவர் என்ன செய்யறாரு? அலங்கார வாசல் தேவாலயத்துல ஆண்டவர் நோக்கி இது ஆகிலும் கிடைக்குமான்னு சொல்லி பேதுருவும் யோவானையும் பார்த்து அந்த முனவை அவன் என்ன செய்யறான்? ஊழியக்காரர் சொல்றாரு, என்னிடத்துல வெள்ளி இல்ல, பொண்ணு இல்ல, ஆனா எனக்குள்ளத உனக்குள்ள தர ரசனாகி இயேசு நாமத்தினால் எழுந்த நடன்னு கை கொடுப்பு தூக்கின உடனே அவன் குதித்திருந்த நடந்து குதித்து தேவனை குதித்து தேவாலயத்தை பிரவேசித்தான்னு வேதத்துல வாசிக்கிறோம். கடவுளை தட்டு தேவ சமூகத்துல ஹல்லேலூயா. ஊழியக்காரன் ஆசீர்வதி, உன்னை ஆசீர்வதி. நீ உண்மையா இருக்கணும், நான் தேவனை நோக்கி உண்மையா இருக்கணும். எத்தனையோ அம்பு உன்னை பார்த்து வரும், ஆனா நீ பயப்பட விடாது. கரை வரும், கண்ணீர் வரும், உன்னை கெட்டவன்னுவா, உன்னை நல்லவன் இல்லைன்னுவா, உன்னை அப்படி இன்னுவா, உன்னை இப்படி இன்னுவா. அது சொல்றதுக்கு ஆண்டவர் உரிமை கொடுத்துக்கிறாரு, சொல்லட்டும். ஆனா நீ செய்ய வேண்டிய தேவ சமூகத்துல செய்ய வேண்டியதை செய்துட்டு போயினே. கர்த்தருடைய கிருபை. வாசித்து வாருங்க தேவ பிள்ளைகளை. சங்கீதத்துல தேவ மனுஷன் சொல்றாரு, சங்கீத புஸ்தகம் 10ஆம் அதிகாரம். சங்கீத புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்துல ஆண்டுடைய வார்த்தை எப்படி வாசிக்கலாம்? 10-14 ஒரு வாசிங்க. அதை பார்த்திருக்கிறீரே, உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே, நீ பதிலளிப்பி ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயம் நீரே. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அங்க சகாயம் நீதான். துதிக்கிறவனுக்கு சகாயம் நீ, உன்னை நம்புறவங்களுக்கு சகாயம் நீ. திக்கற்ற பிள்ளைகளுக்கும், ஏழைகளுக்கும், விதவைகளுக்கும், கைவிடப்பட்டவர்களுக்கும், உதவி செய்ய ஒருவருக்கும் இல்லாதவர்களுக்கும் சகாயர் நீரா இருக்கிறீரே. ஹல்லேலூயா. அதனாலதான் பக்தன் சொல்றான், மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன், மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து, இரவும் பகலும் என்னை நினைத்து, இதுவரை உதவினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. உனக்கு யாரு நினைக்கிறியா? திக்கற்ற பிள்ளை நினைக்கிறியா?
என யாரும் உதவி செய்ய இல்லைன்னு நினைக்கிறியா? பயப்படாத. உனக்கும் ஒரு நாளை தேவன் வச்சிருக்கிறார். உனக்கும் ஒரு வேலையை கத்தர வச்சிருக்கிறார். அவரே உனக்கு சகாயம். அவரே உன்னை ஆசீர்வதிக்கிறார். அவரே ஒரு பிள்ளைகளை பெருக செய்கிறவர். என்னையும் கண்டீர், எப்படி நான் நன்றி சொல்றேன். என்னை கண்டீர், எப்படி நான் நன்றி சொல்றேன். நன்றி நன்றி. துக்கத்தை தேவன் சந்தோஷமா மாற்றுவார். தேவன் ஒருவர் சகாயரா இருக்கிறார். அவரை நம்பும்போது வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை செய்வதாக இருக்கிறார். நன்றி நன்றி. கோடி கோடி நன்றி. தடைகளை உடைத்தீரையா, தடைகளை உடைத்தீயா, அல்லாத விடவில்லையே. சோர்ந்தபான நேரம் என்னை உமர்ந்து காத்து தந்து தேடி கொரி கொரி சோர்ந்தபான நேரம் என்னை உமர்ந்து காத்து தந்து தேடினே. எஸ் ராஜா நன்றி. கோடி கோடி நன்றி. இன்னும் எங்களை உயர்த்துகிறாங்க. இன்னும் என் ஜனங்களை உயர்த்துகிறாங்க. என் ஜனங்களின் சிறையிருப்பை மாற்றுகிறாங்க. என் இயேசுவின் நாமத்தால என் இயேசுவின் நாமத்தினால மோசத்தை சொல்லி இது எங்கள் இருக்கிற அபிஷேகம் இயேசுவின் நாமத்தால் என் ஜனங்களை ஆசீர்வதியும். என் ஜனங்களை ஆற்றும் இயேசுவின் நாமத்தினால நல்ல வசதி வாய்ப்புகளை வருகிறார். நன்றி நன்றி. கோடி கோடி நன்றி நன்றி நன்றி. கோடி கோடி நன்றி ஐயா. பிள்ளைகளே, திக்கற்றவர்களுக்கு சகாயம். நீ என்ன நினைக்கினா அது ஒரு மாதிரியான துன்பமா தான் இருக்கும், துயரமா தான் இருக்கும். ஒருத்தர் சொன்னாரு எனக்கு, ஐயா நம்மளை யாருமே விசாரிக்கிறது இல்லை ஐயா. ஐயா நம்ம இவ்வளவு சொந்த பந்தம் இருந்து கூட நம்மள எப்படி இருக்குன்னு கேட்க யாரும் போன் பண்ணது கூட கிடையாது ஐயா. நான் சொன்னேன், இருக்கட்டும் இருக்கட்டும். ஆண்டவர் நம்மளை விசாரிக்கிறாருல்ல, ஆண்டவர் நம்மளை உயர்த்துறாருல்ல, ஆண்டவர் நமக்கு பக்கபலமாகிறாருல்ல, அவங்களை காட்டுல ஆண்டவர் பெரியவர் தானே. நம்ம எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்று இருக்கணும். சொந்த பந்தம் விசாரிக்கல, சொந்த பந்தம் நம்மள தேடல வரல, நீ கஷ்டப்படுறியா? வேணா வேணா வேணா. கர்த்தருடைய கிருபை. ஆண்டவர் தான் அதெல்லாம் வானான்னு தள்ளி வச்சிருக்கிறாரே தவிர, ஆண்டவர் தான் தள்ளி இருக்கிறாரே தவிர, ஆண்டவருடைய கிருபைனால ஏன் நம்ம மேல உள்ள இரக்கம், நம்ம மேல உள்ள அன்பு. ஏன் தெரியுமா? வந்தாங்கன்னா சும்மா இருக்க மாட்டாங்க. உன்னை கடங்காரனா மாத்துவாங்க, உன்னை கடங்காட்சியா மாத்துவாங்க, உன்னை துன்பத்துல கொண்டு போய் விடுவாங்க, தேவையில்லாத பிரச்சனை இஷ்டு விடுவாங்க. அதனால ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவரே விலக்கி வச்சுக்கிறாரு. அதனால நீ திக்கற்ற பிள்ளை போல இருக்கலாம், ஒரு அனாதை போல இருக்கலாம், என்னை தேடி யாரும் வரல நீ நினைக்கலாம். ஆனா அது கூட நல்லதுன்னு ஏன் அவன் சகாயராக வாசிக்கலாம். தேவ பிள்ளைகளை, சங்கீத புஸ்தகம் 27ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. சங்கீத புஸ்தகம் 27:9 ஒரு வாசி பாருங்க. உமது முகத்தை எனக்கு மறையாதையும், நீ கோபத்துடன் உமது அடியான விலைக்கு போடாதையும், நீயே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ்விடாமலும் என்னை கைவிடாமலும் இரு. கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. என் தகப்பனே தகப்பனே இயேசுவா, நீ என்ன மறந்துடாத. நீ மாத்திரம் உன் முகத்தை என் மேல ஆண்டவரே கட்ட கோபமா திருப்பி. சங்கீதக்காரர் சொல்லுகிறார். ஏன்? சங்கீதக்காரருக்கு தாய் கிடையாது,
சங்கீதக்கார தாவீது பக்தனுக்கு தாய் கிடையாது, தகப்பன் இருந்தோம், அண்ணன் தம்பி இருந்தோம், உறவு கிடையாது, ஒத்தாசையும் கிடையாது. அதனாலதான் சொல்கிறாரு சங்கீதக்காரர் தாவீது பக்தன், எப்படி உமது முகத்தை எனக்கு மரியாதையும், நீ கோபப்படும் உமது அடியேனை விலைக்கு போடாதையும், நீயே எனக்கு சகாய, என் ரட்சிப்பின் தேவனே, என்ன நிகழ்விடாதே. நான் மாம்சமான மனுஷன் ஐயா, எனக்கு ஒரு பலவீனம் இருக்குது, சோர்வு இருக்குது, ஆசபாசம் இருக்குது. ஆனா சில காரியம் எனக்கு தெரியுது, நான் பாவி, உனக்கு பிடிக்காத காரியத்தை நான் செய்யறேன்னு எனக்கு தெரியுது. ஆனா என் பலவீனம் என்ன வேதனைப்படுத்துது, கூட வைக்குது, குறுக வைக்குது, அதை ஓட வைக்குது, அதை தேட வைக்குது ஐயா. அதனால நீ மாத்திரம் என்ன விட்டு விலகாத, உன் முகம் மாத்திரம் என்ன விட்டு தூரம் போகாதபடி இரு. ஏன்னா இந்த உலகத்துல ஒரே ஒரு சகாயம் நீதான் ஆண்டவரே, நீதான் ஆண்டவரே. பலவீன நேரங்களில் அன்னை அந்தே ஐயா சுகமானே சுகமானே அனுபவனால் சுகமானே இன்பொழும் சுகமீரே சுகமானே சுகமானே அனுபவனால் சுகமானே இன்பொழும் சுகமீரே. கோடி கோடி நன்றி சகாயம், நீ என்னை கண்டாமலாம் இருக்காமலாம் நீரே சகாயம், நீரே என் ராஜா. நன்றி நன்றி கோடி கோடி நன்றி மறவா மறவா இரவும் பகலும் எனை நினைத்து, மரணம் எனை நினைத்து இதுவரை உதாரி நன்றி நன்றி கோடி கோடி நன்றி 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 கோடி கோடி நன்றி 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 கோடி கோடி நன்றி ஐயா. பிள்ளைகளை சங்கீதக்காரர் ஜெபிக்கிறது போல நீ நானும் ஜெபிக்கப்படணும். அவர் மேல இரக்கத்துல நீ உருகணும். அவர் செய்யற நன்மைக்கு நன்றி செலுத்து. ஒண்ணு மாத்திரம் தேவை, இன்னைக்கு என் காலையிலிருந்து உனக்கு கொண்டிருக்கிறது நான் சொல்றேன். அவர் சொல்றதுக்கு நீ கீழ்ப்படிஞ்சிரு, காது கொடுத்து கேளு. அவர் நல்லதுதான் சொல்றதை விட கெட்டதை சொல்ல மாட்டாங்க. ஒரு உள்ளத்துல பேசுறவர் பேசினா கீழ்ப்படி. ஏன் தெரியுமா? அவர் ஒரு முறை நீ பேசு, அவர் பேசுறதை நீ கேட்டு பழகிட்டீங்கன்னா அவர் உங்களோட பேசிட்டே இருப்பாரு. உன் வாழ்க்கையில் அற்புதம் நடந்து இது எப்படி ஆச்சரியப்படுவாங்க. என் வாழ்க்கையில் ஆச்சரியப்படுவாங்க, அநேக ஆச்சரியம் செய்வான் ஆண்டவர். ஆனா ஆண்டவருக்கு நீ அந்த வரத்தை பெற்றுக்கோ. தேவனே நீ பேசுறத நான் கேட்கணும் ஆண்டவர். பாருங்க, சங்கீதம் 30ஆம் அதிகாரத்துல தேவனுடைய வார்த்தை 10-11 வாசிங்க. கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன், என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினேன், மகிமையை அமர கீர்த்தனம் பண்ணும்படியாக என் இரட்டை கலைந்து கொண்டு கரங்களை கட்ட தேவ சமூகத்துல ஹல்லேலூயா கெஞ்சி பிரார்த்தனை செய். கெஞ்சி பிரார்த்தனை செய். எப்படி செய்வினா, கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தாவே கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். ஹல்லேலூயா. எப்படி? யாரை நோக்கி கெஞ்சுற? யார்கிட்டயும் கெஞ்சினுக்கிற, யார்கிட்ட எது எதுக்கோ கெஞ்சுற. இன்னைக்கு முடிவெடு, கெஞ்சாத. உன்னை தேடி
உனக்குள்ளது உன்னை தேடி வரும். கடவுளுடைய கிருபையினால கெஞ்சாத, எதையும் கெஞ்சாத. உனக்குள்ளதை தேவன் உனக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறார். நீ என்ன செய்யணும்? எங்க கெஞ்சணும், எங்க தேம்பணும், எங்க தேவ சமூகத்துல வரணும்? நீ ஜெபிக்கிற இடத்துல, தேவாலயத்துல, உங்க வீட்டுல எங்க ஜெபி, எங்க கெஞ்சி பிரார்த்தனை பண்ணு. எந்த காரியமோ அந்த காரியத்தை தேவனிடத்தில் கேளு. எப்படி கேளு? என் புலம்பலை ஆனந்த களிப்பா மாற பண்ணும் ஆண்டவரே, என் புலம்பலை ஆனந்த களிப்பா மாற பண்ணுங்க. பக்கத்துல 2 பேரும் கை பிடிங்க, கை பிடிச்சு கண்ணை மூடுங்க. ஜெபம் பண்ண போறோம். கர்த்தருடைய கிருபை. இந்த செய்தி பாக்குற பிள்ளைய பக்கத்துல கர்த்தருடைய கிருபையில பிள்ளை இருக்குமானா கையை பிடிச்சுக்க. சின்ன பிள்ளையா இருந்தா பரவாயில்ல, கை பிடிச்சுக்க. ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, என் புலம்பலை ஆனந்த களிப்பா மாற பண்ணுங்க. என் தகப்பனே, கெஞ்சி பிரார்த்தனை ஏறிட்டு இந்த செய்தி உலகமெல்லாம் பரவட்டும். இந்த செய்தி உலகமெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அன்பு சகோதரிக்காய், அன்பு சகோதரனை காலத்துல கரம் பிடித்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவதாக. என் தகப்பனே, எங்களை வாழ வைக்கிற ஒரு உயிர் உள்ளவரை எங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவதாக. கரங்களை தட்ட தேவ சமூகத்துல எத்தனை பேர் ஹல்லேலூயா புலம்பலை ஆனந்த களிப்பாய் கெஞ்சி வாசிக்கலாம். எபிரேயர் புத்தகம் தான், எபிரேயர் 4ஆம் அதிகாரம். என்னோட எடுத்துக்கொள்ளுங்க. கடவுளுடைய கிருபை. எபிரேயர் புத்தகம் 4:16 ஒரு வாசிக்கலாம். கர்த்தருடைய மகாபெரிய கிருபை எப்படியா நாம தைரியமா கிருபாசன தண்டையில சேரும்படி கர்த்தருடைய கிருபைனால எப்படி? ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் கிருபையை அடையும் தைரியமா கிருபாசன தண்டையில கறக்கிறோம். அப்படின்னா நீ தேவனை நோக்கி தைரியமா வரணும், ஆண்டவரை நோக்கி தைரியமா வரணும், தைரியமா ஜெபம் பண்ணணும், தைரியமா கெஞ்சி பிரார்த்தனை பண்ணணும். நீ எதுக்கும் பயப்படக்கூடாது, நீ யாருக்கும் பயப்படாது. அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாது. நீ உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா, சகாயம் உனக்கு கிடைக்கணும்னா தைரியமா கிருபாசனத்துக்கு வரணும், தேவாலயத்துக்கு வரணும். கடைசியா வாசித்து கடந்து போகலாம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14, 15 வாசிப்போம். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தத்தை பண்ணப்பட்டதை பெற்றான். கரங்களை தட்டி எல்லா தேவ சமூகத்துல எல்லாரும் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள்ல 8ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026ஆம் வருஷத்துல இந்த சபையில் அலங்கார வாசல் தேவாலயத்தில் அமர்ந்திருக்கிற கர்த்தருக்குள்ளேயே கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தை. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆதியாகமம் 12:2 எபிரேயர் 6:14 நீ ஒப்பிட்டு பார்க்குமானா பழைய ஏற்பாட்டுல சொன்னவரும் புதிய ஏற்பாட்டுல சொன்னவரும் உன்னை என்னை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டார். மோசே பக்தன் ஊழியக்காரன் விசுவாசிகளை ஆஸ்வதிக்கவே கர்த்தர் படைத்திருக்கிறார். எல்லாரும் ஆவியானவரே, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி 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 ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே நன்றி. ஆசீர்வாத வல்லமையாக இறங்குவதால், ஆசீர்வாத பணி போல் இறங்குவதால், ஆசீர்வாத பூரணம் போல் இறங்குவதால், ஆசீர்வாத பெரிய கால எழுத்தம் போல் இறங்குவதால், ஆசீர்வாத கர்த்தாவை ஆண்டவரை வெளியேறப்பட்ட கர்த்தாவை அங்குகூட போல ஆண்டவர் ஆசீர்வாத எங்களுக்கு கூட்டப்பட உதவி செய்யும்படியாக சொல்கிறேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா,
கோடி கோடி நன்றி ஐயா. வல்லமை நன்றி வீட்டு மேல ஆண்டவருடைய வல்லமை இறங்கட்டும். ஆபீஸ் மேல வல்லமை இறங்கட்டும். பிள்ளைகள் மேல வல்லமை இறங்கட்டும். உன் மேல ஆண்டவருடைய வல்லமை இறங்கும். மனைவி மேல ஆண்டவருடைய வல்லமை இறங்குவதா. புதிதாக செய்கிற உன் கோயில் மேல ஆண்டவருடைய வல்லமை இறங்குவதாக. கைட்டு செய்கிற காரியத்து மேல ஆண்டவருடைய வல்லமை இறங்குவதா. இயேசுவின் நாமத்தில் நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மரவாதி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். கிருபை நிறைந்த நல்ல தெய்வமே, உன்னை நம்பி வருகிறவர்களுக்கு சகாயமே. உன்னையே நம்பி இருக்கிற எல்லாருக்கும் சகாயராயிருந்து நாங்க பிரயாசப்படுகிற எல்லாவற்றையும் வெற்றி வாய்ப்பு திரும்பி சொல்லிக்கிறேன். வெறும் பாத்திரமாயிருக்கிறது, ஒன்றுமில்லாத பாத்திரமாயிருக்கிறது. தேவனே, பெரும் பாத்திரத்தை அந்த சாய்பாக்கு வீட்டிலே தேவனே ஊழியர்காரன் அனுப்பி ஆசீர்வாதம் கொடுக்கிறீர்களா? அது ஊழியர்களை நடத்துகிறார். அடியனை எந்த இடத்துல போனாலும், எந்த பாத்திரத்தை மேல் கைவிட்டு நான் செபித்தாலும் அவள் ஆசீர்வாதமாக இருக்க கிருபையோடு செபிக்கிறேன். வந்த ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கிறார். புதிய கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். சொல்லுவோம், ஆத்துமாவே கர்த்தரை முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தில் என் ஆத்துமாவே கர்த்தரை சொல்லு. அவர் செய்த சகலோபகாரங்களும் மறவாத. ஆமென் ஆமென் ஆமென். ஆசீர்வாதம் அசுத்தாவியானவரை நினைக்கின்ற இன்னும் சதா காலங்களில் சொல்வதற்கான கர்த்தருடைய சித்தமானார் கர்த்தர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் சோத்திரம் நடத்துவாராக. ஆமென்.